நேற்று ரொம்ப பிஸியான டே பிகாஸ் ஆன்ட்டி வராங்க என்னோட மாமியார். அதனால கிளீனிங் ஒர்க் ஃபுல்லாக நான் பார்த்துட்டேன், அம்மா வந்து குக்கிங் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. நம்மளுக்கு என்னைக்கு வேலை நிறையா இருக்கோ அன்றைக்கி தான் வந்து பால் பொங்கி இருக்கும், குக்கர்லேருந்து பருப்பு வச்சுருந்தோன்னா அதுலேருந்து தண்ணி நிறையா வந்திருக்கும், டீ போட்டோன்னா அதுவும் பொங்கியிருக்கும். இப்படி 2 டேஸ்லேயே ரொம்ப வந்து கேஸ் வீணாகி இருந்துச்சு. அப்போவே பொங்கிருச்சுன்னா மேக்ஸிமம் நான் க்ளீன் பண்ணிடுவேன். கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனமாக இருந்து விட்டுட்டோன்னா இது போல் மோசமாகிடும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கிச்சனை பார்க்கும்போதே அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போவுமே வேற லெவல் தான். நான் பெருசாக குக்கிங் எதுவுமே கவர் பண்ணவே இல்லை, நல்ல பிஸியாக இருந்தது கிச்சன். நானும் அம்மாவும் வேலை பார்த்துட்டு இருந்தோம். ரைஸ், மட்டன் குழம்பு, மட்டன் ஃப்ரை, எக், உளுந்த வடை, ரசம் இதெல்லாம் அம்மா பண்ணியிருந்தாங்க. சேமியா பாயசம் மட்டும்தான் நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பேபியை குளிக்க வச்சுட்டு அவளுக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் ரெடி பண்ண எனக்கும் டைம் சரியாக இருந்துச்சு. லஞ்செலாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பாட்டியும் பேத்தியும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே ஆர்டர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் ரிசீவ் ஆகியிருந்துச்சு. என்னவோ தெரில இந்த தடவை குவாலிட்டி சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதனால ரிட்டர்னும் பண்ணிட்டேன்.